இந்த 2 நாற்காலிகளில் சாம்பசிவமும் சரவணனும் உட்கார்ந்து கொள்ள, ஜன்னல் ஓரத்தில் புஷ்பா அமர்ந்து கொண்டாள். சமையலறை கதவை ஒட்டி மீனாட்சியும் அவர் பின்னே சுழற்சியும் நின்றிருந்தார்கள். செல்லத்தின் மூலம் தான் செய்த உதவிக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறார் என்ற நினைப்போடு சரவணன் பேசத் தொடங்குவதற்காக காத்திருந்தாள் புஷ்பா. முதல் பார்வையிலேயே சரவணனை அவளுக்கு பிடித்து போனது. ஒடிசலாய் இருந்தாலும் அவன் முகத்தில் கம்பீரம், ஆண்மை இருந்தது. தலையில் கொஞ்சம் அதிகப்படியாய் தோன்றியிருந்த நரைமுடிகள் அவனது 31 வயசை கூட்டி காண்பித்தன. நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்க மக தான் செஞ்ச காரியத்தை உங்ககிட்ட சொன்னாங்களோ இல்லையோ, சமயத்தில் அவங்க செய்ய முன் வந்திருக்கிற உதவி எனக்கு தெய்வமே கண் முன்னால் தோணின சந்தோஷத்தை கொடுத்துருக்குங்க. ஆனால் இவங்க உதவியை 2 காரணங்களால் நான் ஏற்றுக்க முடியாதுன்னே நினைக்கிறேன். ஒன்று, இது விஷயமா உங்கள் சம்மதம் இல்லாமல் அவங்க இந்த பணத்தை கொடுத்து அதனால் உங்கள் வீட்டில் ஏதாவது மனஸ்தாபம் உண்டாகிருக்கும் பட்சத்தில் நான் பணத்தை வாங்கிறது முறையாகாதுங்க. நல்ல மனசு காரணமாக அவங்க உதவி பண்ணினாலும் அவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்து இந்த பணத்தை நான் வாங்கிக்கிட்டா அப்புறம் நான் மனுஷனே இல்லை. 2வது காரணம் இன்னும் முக்கியமானது. உங்கள் மகளை பற்றின அத்தனை விவரங்களையும் செல்லம் என்கிட்ட சொல்லியிருக்கா. ரிஷிகேசத்துக்கு போய் வைத்தியம் பார்த்துக்கணும்னு குருவி சேர்க்குற மாதிரி சேமிச்சதை நான் வாங்கிக்கிட்டா அது மகா பாவங்க. அவங்க நல்ல இதயத்துக்கு நன்றி சொல்லிட்டு இந்த செக் டெபாசிட் ரசீதை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். ராஜியோட கல்யாணம் இந்த பணம் இல்லாததால் நின்று போச்சுன்னா அது எங்கள் துர்பாகியம்னு நினச்சி நாங்கள் தேத்திக்க வேண்டியது தான். உங்கள் மக செய்ய முன் வந்த உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரவணன் எழுந்து சாம்பசிவத்திடம் ஒரு கவரை நீட்டினான். பண உதவி செய்ததற்கு நன்றி சொல்ல வந்திருப்பதாக எண்ணி உட்கார்ந்திருந்த புஷ்பாவுக்கு சரவணனின் பேச்சு கேட்க கேட்க கண்களில் நீர் திரண்டது. என்ன அருமையான மனிதர் இந்த சரவணன். பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பண்பு எத்தனை பேர்களிடம் இருக்கும். கவரை வாங்காத சாம்பசிவம் புஷ்பாவை ஒரு முறை தலை திருப்பி பார்த்துவிட்டு சரவணனிடம் பேசினார். உன்ன மாதிரி ஒரு பிள்ளையை பார்க்கறதுக்கு கஷ்டம் தம்பி. நீ ஒரு அபூர்வ பிறவி. உன்னை சந்திச்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். புஷ்பா எங்களுக்கு தெரியாமல் இந்த உதவியை உனக்கு பண்ணலை. எங்ககிட்ட இருந்து எதையும் மறக்கக்கூடிய பெண் இல்லை அவ. எங்கள் மனப்பூர்வமான சம்மதத்தோடு தான் உங்கள் தங்கைக்கு உதவி பண்ணியிருக்கா. அதனால் இந்த உபகாரத்தால் எங்கள் குடும்பத்தில் அச்சமோ மனஸ்தாபமோ எழலைன்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். பாக்கி விஷயங்களை புஷ்பாவே உங்ககிட்ட பேசுவா என்றவர் மகள் பக்கம் திரும்பி, என்னம்மா நான் சொன்னது சரிதானே என்ற தினசில் ஒரு பார்வை பார்த்தார். இனியும் தான் சும்மா இருக்க முடியுமா? நீங்கள் அனாவசியமாக மனசை அலட்டிக்கிறீங்கன்னு தான் எனக்கு தோணுது. மிஸ்டர் சரவணன், நான் விரும்பி தான் இந்த பணத்தை கொடுத்தேன். செல்லம் என்னை கேட்கவும் இல்லை, வேற யாரும் என்னை கட்டாயப்படுத்தவும் இல்லை. என் திருப்திக்காக நானாக செஞ்ச உபகாரம் இது. மனசில் அடிபட்டு துடிக்கிற பெண்ணுக்கு உதவக்கூடிய நிலையில் எங்களை ஆண்டவன் வச்சிருக்கிறாரேன்னு தான் நான் சந்தோஷப்படுறேன். என் வைத்தியத்துக்காக இந்த பணத்தை சேர்த்தது உண்மைதான். ஆனால் ரிஷிகேஷும் எங்கே ஓடி போயிடும், இல்லை சாமியார் தான் எங்கே ஓடி போயிடுவார். 10 வருஷத்துக்கும் மேலேயே இதோட நான் வாழ்ந்துட்டேன். இனியும் 6 மாசத்துல என்ன ஆயிடும்? ராஜி ஊனம் உள்ளவ. இந்த இடம் நின்று போச்சுன்னா அவளுக்கு வேற எங்கேயும் அத்தனை சுலபத்தில் குதிராதுன்னு உங்களுக்கு தெரியும். குறையுள்ள பொண்ணுன்ற காரணத்தால் ஒதுக்கப்படுறது எத்தனை வேதனையை தரும்னு எனக்கு தெரியும். நான் அதை அனுபவிச்சவ. அதனால வீணா இந்த பணத்தை வேணாம்னு சொல்லாதீங்க. இதை கடனாக தானே ஏற்றுக்கிறீங்க. சும்மாவா நாங்கள் கொடுக்குறோம். தயவு பண்ணி மேற்கொண்டு இது விஷயமா பேசாம ஆகிற காரியத்தை பாருங்க. சரவணன் தன் கண்முன் நின்ற குடும்பத்தாரை மாறி மாறி பார்த்தான். கண்கள் கலங்க, வார்த்தைகள் தழுதழுக்க, ரொம்ப நன்றிங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு கவரை மடித்து பையில் வைத்து கொண்டான். அவன் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறான் என்பது தெளிவானது. தலையை நிமிர்த்தி புஷ்பாவை பார்க்க சக்தி இல்லாதவனாக 2 கைகளிலும் முகத்தை பதித்து கொண்டு சில நிமிஷங்களுக்கு உட்கார்ந்திருந்தான். மீனாட்சி பாலில் சர்க்கரை போட்டு அவன் முன் கொண்டு வந்து சாப்பிடுங்க என்று சொன்ன பிறகே தலையை மீண்டும் நிமிர்த்தினான். தனக்குத்தானே என்னவோ யோசித்தவன் பாலை குடித்துவிட்டு, அப்போ நான் வரேங்க, ரொம்ப நன்றிங்க என்று சொல்லி வெளியே போனான். இரவு சாப்பாட்டுக்கு தட்டு வைக்கலாமா என்று மீனாட்சி கேட்டுக்கொண்டு நின்ற நிமிஷத்தில் போன சூட்டிலேயே திரும்ப வந்தான் சரவணன். தனியாக இல்லை, கூடவே தன் தகப்பனாரையும் அழைத்து கொண்டு வந்தார். சுற்றி வளைக்காமல் பேசினார் ராஜாங்கம். புஷ்பாவை பற்றி செல்லம் தினம் பேசுவதிலிருந்தே அவள் மேல் இவர்களுக்கு தனி பிரியம் விழுந்து விட்டதாம். இப்பொழுது சரவணன் நேரில் வந்து பார்த்த பிறகு அவன் மனசில் தீர்மானித்து விட்டானாம். இப்படி ஒரு குணவதியான பெண்ணை மனைவியாக அடைய அவனுக்கு பூரண சம்மதமாம். பெண்ணை கட்டி வைப்பீர்களா என்று கேட்க வந்திருக்கிறார்களாம். என்னது?
புஷ்பாவையா? சரவணனுக்கு மனைவியாகவா? எங்களுக்கு மலையாக தோணின பிரச்சனைக்கு சமயத்துல உதவி செஞ்ச புஷ்பாவோட நல்ல மனசு என்னை ரொம்ப கவர்ந்துடுச்சு. ஏற்கனவே செல்லம் மூலம் கேள்விப்பட்ட விஷயங்களை கொண்டு இவங்க மேல ஒரு நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தேன். என் தங்கைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர முன் வந்த இவங்களுக்கு ஒரு நிம்மதியான மன வாழ்க்கையை என்னாலையும் கொடுக்க முடியும். அதுவும் தவிர நீங்க செஞ்ச உபகாரத்துக்கு வேறு எந்த தினசிலையும் நன்றி சொல்ல எனக்கு தெரியல. சரவணன் ரொம்ப தெளிவாக பேசினான். இவனுக்கு வயசு 31. உங்க மகளுக்கு 30ன்னு செல்லம் சொல்லிச்சு. ஜாதி மதம் வயசு இதெல்லாம் நாங்க பார்க்க போறதில்ல. உங்களுக்கு சரின்னா இப்பவே தாம்பூலம் மாத்திக்கிடலாம். சீர்சனத்தை வேற எந்த விதமான பேச்சும் இல்லாம என் மகள் கல்யாண முகூர்த்தத்திலேயே இவங்க திருமணத்தையும் நடத்திடலாம். என்ன சொல்றீங்க? ராஜாங்கம் கேட்ட கேள்விக்கு சாம்பசிவத்தால் உடனடியாக பதில் சொல்ல இயலவில்லை. என்னவென்று சொல்வார்? சரி சரி என்று கூற வாய் துடித்தாலும் வாயை திறக்காமல் ஜடமாயிருக்கும் மகளிடம் இது பற்றி பேசாமல் தான் ஒன்றும் சொல்லக்கூடாது என்ற நினைப்பு தோன்ற, யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்றோம் என்றார். சரவணனும் ராஜாங்கமும் ஒரு வாய் பால் அருந்தின பிறகு புறப்பட்டு போனார்கள். இனி இந்த ஜென்மத்தில் மகளுக்கு கல்யாணம் நடந்து தாங்கள் பார்க்க போவதில்லை என்ற முடிவுக்கு வந்திருந்த சாம்பசிவம் மீனாட்சியின் கண்களில் மாலை மாலையாய் கண்ணீர். யாராவது ஒரு வார்த்தை பேச வேண்டுமே. மீனாட்சி, கடவுள் படத்துக்கு முன் விளக்கேற்றி வைத்து எங்களுக்கு நல்ல வழியை காண்பிச்சிட்டியே பழனியாண்டவா என்று புலம்பினாள். சாம்பசிவம் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவில்லை. சுலோச்சனா புஷ்பாவை கட்டிக்கொண்டு மெல்ல விசும்பினாள். சந்தோஷமா, நிம்மதியா, இது என்ன உணர்வு? என்னம்மா, என்ன சொல்ற என்று சாம்பசிவமோ மீனாட்சியோ மகளிடம் கேட்கவே இல்லை. புஷ்பா விவேகி, நாளும் தெரிந்தவள், நல்லது கெட்டதை யோசனை பண்ணி பார்க்கும் தகுதி உடையவள். அதனால் அவளே தங்களிடம் தன் மனசை திறந்து பேசுவாள் என்று இருவரும் வாளாயிருந்து விட்டனர். தட்டு வைத்து சாப்பிட வாங்க என்று மீனாட்சி அழைத்தபோது வந்து உட்கார்ந்து சாப்பிட்டேன் என்று பெயர் பண்ணிவிட்டு எழுந்த பின் பாய்களை விரித்து படுத்தார்கள். சமையல் கட்டு வேலை முடிந்ததும் மீனாட்சியும் விளக்கை அணைத்துவிட்டு படுத்துக்கொண்டாள். கண்களை மூடி படுத்திருந்த புஷ்பாவுக்கு படபடப்பாய் இருந்தது. தனியாய் உட்கார்ந்து யோசித்தால் தேவலை போல் இருந்தது. மணி 11:30 நெருங்குகையில் எழுந்து சமையல் கட்டு பானையிலிருந்து சில்லென்று தண்ணீரை எடுத்து பருகினாள். முன்னரை சலனமில்லாமல் இருந்தது. தூங்கும் மற்றவர்களின் உறக்கத்தை கலைக்காமல் சமையற்கட்டு ஜன்னல் திண்ணையில் அமர்ந்து கொண்டாள். காற்று இதமாய் வீசியது. வானம் கருமை இல்லாமல் நீளமாய் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் பொழிய விரிந்து கிடந்தது. சற்று முன் வரை இருந்த படபடப்பு குறைய கம்பியில் தலையை முட்டு கொடுத்தாள் புஷ்பா. விச்ராந்தியாய் மனசுக்குள் கேள்விகளை கேட்டுக்கொண்டாள். கல்யாணமா? எனக்கா? இது நிஜம்தானா? இந்த பிறவியில் இல்லை என்று ஒதுக்கி தள்ளிய விஷயம் கண்முன் நின்று அழைக்கிறதா? நான் கல்யாணம் செய்து கொண்டால் என்ன ஆகும்? நான் இல்லாமல் வீடு திண்டாடுமா? சுலோச்சிக்கு ஒரு வேலை கிடைத்தால் அப்பாவுக்கு உதவியாயிருக்கும். 2 வருஷத்தில் 4 இடங்களில் அலைந்து திரிந்து நல்ல பையனாக பார்த்து முடித்து விட்டால் அப்புறமா அப்பாவுக்கு கவலை இல்லை. சுலோச்சியை ஒருவனுக்கு கட்டி வைத்து விட வேண்டும் என்று தீவிரமாயிருந்த தனக்கா மாப்பிள்ளை வந்திருக்கிறான் என்று எண்ணிய போது சிரிப்பு வந்தது. முழங்கால்களை மண்டியிட்டு முகத்தில் அதில் புதைத்து சரவணனை மனசுக்குள் நிறுத்தி பார்த்தாள் புஷ்பா. உயரமாய் உடிசலாய் அவர் பக்கத்தில் வெண்குஷ்டம் நிறைந்த நானா? அவருக்கும் எனக்கும் 1 வயசு வித்தியாசம்தானே. பார்ப்பவர்களுக்கு அது புரியுமோ? நான் வயசானவளாய் அவர் என்னை விட சின்னவராய் இருக்கிற மாதிரி தானே பார்வைக்கு தோன்றுகிறது. ரமணியை நினைக்கும் போதெல்லாம் மனசில் உண்டான சிலிர்ப்பு இவரை எண்ணும்போது ஏற்படுவதில்லையே. இது ஏன்? ஏனோ அவசியமில்லாமல் ரமணியும் அவன் காதலும் அவன் பேச்சுகளும் செய்த குறும்புகளும் நினைவில் ஆர்ப்பரித்தன. எத்தனை கோட்டைகள் கட்டினாள். அவனை நம்பி எத்தனை ஆசை கனவுகளை கண்டாள். காதல் காதல் என்று சதா வாய் ஓயாமல் ஜபித்த ரமணி உடலில் குறை வந்ததும் ஏன் ஓடினான்? உண்மையான காதல் இருந்தால் அப்படி கூட நடக்குமா? காதல் என்பது எதன் மேல் உண்டாவது? மனசின் மேலா, இல்லை இந்த உடலின் மீதா? ரமணிக்கு ஏற்பட்டது உடம்பு காதல் தானோ? அதனால் தானே இவளை பிரிந்து மறக்க அவனால் முடிந்தது. ஆமாம், சரவணன் என்னை ஏன் கல்யாணம் செய்து கொள்ள முன் வந்திருக்கிறார்? என் வெண்குஷ்டத்தை நிஜமாகவா அவர் பொருட்படுத்தவில்லை? என்னோடு படுக்கும் போதும் உட்காரும் போதும் வெளியில் போகும்போதும் அவருக்கு என் நோய் சங்கடத்தை உண்டு பண்ணாதா? மனசில் கொஞ்சமாவது நெருடாதா? நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு புஷ்பா யோசித்தாள். வாழ்நாள் புறாவும் என்னோடு சேர்ந்து வாழும் அளவுக்கு அவர் என்னிடம் எங்கே பழகியிருக்கிறார்? செல்லம் மூலம் நான் நல்லவள் என்பதை சரவணன் கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் இது போதுமா? எதற்காக என்னை மணக்க முன் வந்திருக்கிறார்? கண்டிப்பாய் காதலால் அல்ல. பிறகு வேறு எதனால்? சமயத்தில் நான் செய்திருக்கும் உதவியாளா?
குடும்ப மானத்தை காப்பாற்றியவளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற துடிப்பாளா? நல்ல மனம் கொண்ட பெண் வாழ்வு இல்லாமல் இருக்கிறாளே என்ற இரக்கத்தாளா? புஷ்பா யதார்த்தமாக யோசித்தாள். ஏன், சரவணனே சொன்னாரே, நீங்க சமயத்துல செஞ்ச உபகாரத்துக்கு இதைவிட சிறப்பா நன்றி சொல்ல தெரியலன்னு. ஆக இது நன்றி கடன் தானா? சிந்திக்க சிந்திக்க அவளுடைய குழப்பங்கள் விலகி தெளிவான எண்ணங்கள் பிறந்தன. நன்றி கடன் தான். தன்மேல் உண்டான பச்சாதாபம், பரிதாபம் இவை ஒன்று சேர எழுந்து சரவணனை ஆட்கொண்டதால் மட்டுமே இடம் தர துடிப்பவராக தன்னை மணக்க அவர் முன் வந்திருக்கிறார் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல உள்ளத்துக்கு புரிந்ததும், தான் இந்த திருமணத்திற்கு உடன்படுவதை விட பாவ காரியம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது என்றே புஷ்பாவுக்கு தோன்றியது. அடுத்த 1 மணி நேரத்திற்குள் தான் என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவளாய் புஷ்பா எழுந்தாள். காலை வரை தன்னால் வாழாவிருக்க முடியாது என்ற பரபரப்போடு உறங்கிக் கொண்டிருந்த அப்பா அம்மா சுழற்சியை உலுக்கி எழுப்பினாள். என்னவோ ஏதோவென்று திடுக்கிட்டு எழுந்தவர்களிடம், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள். உறக்கத்திலிருந்து விடுபட்டவர்கள் அவள் பேச்சை கேட்க தயாரானார்கள். அப்பா அம்மா சுழற்சி மூவரையும் மாறி மாறி பார்த்துவிட்டு தன் தீர்மானத்தை சொன்னாள் புஷ்பா. சரவணன் என்னை கட்டிக்க முன் வந்திருக்கிறதுக்கு என் மேல திடீர்னு உண்டான பச்சாதாபம், பரிதாபம் தான் காரணமே ஒழிய காதல் இல்லை. ஐயோ, சமய சஞ்சீவியா உபகாரம் செஞ்ச பொண்ணுக்கு நன்றி கடனை எப்படி தெரிவிப்போம்னு தவிச்சவருக்கு என் நோயும், அதனால நான் மற்றவங்களால உதாசீனம் செய்யப்படுறதும் மனசுல உறுத்துறதுனால பரிதாபத்தாலையும் பச்சாதாபத்தாலையும் மட்டும் உந்தப்பட்டு என்னை மனைவியாக்கிக்க முன் வந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் என்னை சந்தோஷமாவே கட்டிக்கலாம். ஆனா நாளைக்கு இந்த பரிவும் பரிதாபமும் மறைஞ்சு போயிடுச்சுன்னா அவர் மனசு எப்படி இருக்கும்? என்னை பார்க்குறப்பெல்லாம் என் உடம்பு விகாரம் கண்ணை குத்தலாம். என்னோட வெளியில போய் வர தயங்கலாம். 4 பேர் நடுவில் என்னை மனைவின்னு சொல்லிக்க கூச்சப்படலாம் இல்லையா? என்னை காதலிச்ச பிறகு குறை உண்டானதால தானே ஏற்றுக்க முடியாமல் ரமணி போல பிரிஞ்சு போகிற ஆண்கள் நடுவில் காதலே இல்லாமல் வெறும் பச்சாதாபத்தில் மட்டும் என்னோட ஆயுசுக்கும் வாழறது சரவணனுக்கு தண்டனையாக இருக்குமே தவிர சுகம் எங்கே இருக்கும்? அதனால் அப்பா, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போய் காலையிலே போய் இரக்கத்துக்கும் காதலுக்கும் வித்தியாசம் உண்டுன்னு புஷ்பா நினைக்கிறதால இந்த கல்யாணத்துக்கு அவள் சம்மதிக்கல. யாருடைய பரிதாபமும் பச்சாதாபமும் இல்லாமல் வாழ அவள் கற்றுக்கிட்டா. இனி அந்த போக்கை மாற்றிக்க அவள் விரும்பலைன்னு சொல்லிடுங்க. என் சுயநலத்துக்காக சரவணோட வாழ்க்கையை பலியாக்கினா என்னை விட மகாபாவி யாருமே இருக்க மாட்டா. அவன் நல்லா யோசித்த பிறகுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறான்னு போய் சொல்லுங்கப்பா. தன்னை லேசாய் அசுவாசப்படுத்தி கொண்ட புஷ்பா அவங்கக்கிட்ட, இன்னொரு விஷயத்தையும் கேளுங்கப்பா. நம்ம சுழற்சி நல்ல பொண்ணு, படித்தவ, குடும்பத்துக்கு அடங்கினவங்கிறத எடுத்து சொல்லி சரவணனுக்கு சுழற்சியை கட்டிக்க சம்மதிப்பாங்களான்னு கேளுங்க. நம்மால் முடிஞ்ச அளவுக்கு சீர் செய்வோம்னு சொல்லுங்க. அவங்களுக்கு திருப்தினா 10 நாளில் கல்யாண ஏற்பாடுகளை கவனிக்க நாம் தயார்னு சொல்லிட்டு வாங்கப்பா என்று கூறியபோது மற்ற மூவரும் வாஸ்தவத்தில் திகைத்துத்தான் போனார்கள். புஷ்பா பேச பேச மீனாட்சிக்கு அழுகி பொங்கி எழுந்ததால் புடவை தலைப்பை கொண்டு வாயை பொத்தி கொண்டாள். அக்காவின் பேச்சு எத்தனை நியாயமானது, நேர்மையானது என்பது விளங்க சுலோச்சனாவும் கலங்கினாள். இத்தனை தெளிவாய் இந்த பெண்ணால் எப்படி யோசிக்க முடிகிறது என்ற தினசில் சாம்பசிவம் மகளை ஏறிட்டு பார்த்தார். புஷ்பாவின் நல்ல எண்ணத்தை புரிந்து கொண்ட மீனாட்சி அவள் அருகில் வந்து அவள் தலையை தடவி, நீ நல்லா இருக்கணுமா, உன்னை மகளா அடைஞ்சதுக்கு நான் பெருமைப்படுறேன் என்று விசும்பிக் கொண்டே வாழ்த்தினாள். உனக்கு சரவணனை கட்டிக்க விருப்பம் தானே? நல்ல குடும்பம், குணமான பையன், என்னம்மா சொல்ற என்று தன்னிடம் வினவியதும் சுலோச்சி மறுப்பு சொல்லாமல் அக்கா மடியில் படுத்து மௌனம் சம்மதத்திற்கு அடையாளம் என்று உணர்த்தினாள். புஷ்பாவின் விருப்பப்படி சாம்பசிவம் நாளை காலை ராஜாங்கத்தை பார்க்க போவார். சரவணன் சுலோச்சியை மணக்க மறுக்க மாட்டான், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். நன்றி கடனாக நோயாளியான தன்னையே ஏற்க முன் வந்தவனுக்கு சுலோச்சியை கட்டிக்கொள்ள கசக்குமா? தங்கியை தூக்கி நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் புஷ்பா. திடீரென்று மனசின் பாரமெல்லாம் குறைந்துவிட்ட மாதிரி இருந்தது. சந்தோஷமாக இருந்தது. வாழ்க்கையில் இனி எதை கண்டும் அஞ்சி ஓட வேண்டாம் என்று தோன்றியது. சுலோச்சிக்கு கல்யாணமாகிவிட்டால் ரிஷிகேசத்துக்கு போக தேவையில்லை, வைத்தியம் அவசியம் இல்லை, வயிற்றை கட்டி வாயை கட்டி பணம் சேர்க்கும் நிர்பந்தம் இல்லை. இனி முகத்தை மறைத்து கொண்டு ஒடுங்க வேண்டியதில்லை. என்னை பார்த்து என் தங்கியை வேண்டாம் என்று சொல்வார்களோ என பயப்பட தேவையில்லை. தெருவில் தலையை நிமிர்த்தி நடக்கலாம், நண்பர்களிடம் சிரித்து பேசலாம். தாழ்வு மனப்பான்மையை அடித்து விரட்டிவிட்டு வேலையில் கவனத்தை செலுத்தி முன்னேறலாம் என்ற நினைப்புகளுக்கெல்லாம் நெஞ்சில் எழுந்தபோது
புஷ்பாவின் அமைதியான முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அழகான சிரிப்பொன்று தோன்றியது. இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த அருமையான குடும்ப கதையில் சந்திக்கலாம். நன்றி.